அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. வீடு அவனோடது, கிளீன் பண்றது மட்டும் நானு. மண்டையா, நிம்மதியா தூங்க விட மாட்டியா? நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக நான் மேலே ஏறி கிளீன் பண்றேன்? ஏன் மோட்டு, அப்படி என்ன பெருசா நீ வெட்டி முறிச்சிட்டேன்னு சொல்லு. வலிக்குது, மெதுவா மெதுவா. யாரு யாரு மோட்டு, இது யாரோட சத்தம்? இந்த விளக்க பார்த்தா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியே இருக்க. ஒருவேளை இதுக்குள்ள இருந்து பூதம் வருமோ? பூதமா? அதாவது நீ என்ன சொல்ல வர? இந்த விளக்கை எடுத்து நான் லேசா இப்படி சொரிஞ்சு விட்டேன்னா பூதம் வெளியில வரணும்னு சொல்றியா? அட, இந்த காலத்துல பூதம்லாம் எதுவும் கிடையாது மோட்டு. இந்த கூஜாவை தூக்கி போட்டுட்டு வேலைய பாரு. அடா, இப்ப எதுக்கு பூதத்தை பார்த்த மாதிரி இவ்வளவு பதட்டப்படுற? என்னத்தை பார்த்த? பூதம் சார் ஏதோ பண்ணிராதீங்க. டங்கு ஸ்லிப் ஆயி வந்து வார்த்தை பேசிட்டு மன்னிச்சிடுங்க சார். நாக்கு முக்கா தின் தின். என் பேரு தான் ஜின், நான் தான் ஜின். நல்ல பையன் இந்த ஜின், வேலை செய்வான் இந்த ஜின். நாக்கு முக்கா தின் தின், என் பேரு தான் ஜின். ஓஹோ, அப்படியா? நாங்க என்ன வேலை கொடுத்தாலும் நீ செய்வியா? எங்க செஞ்சு காட்டு பார்க்கலாம். ஷோர் தலைவரே, அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பூதங்கள்லாம் இல்லன்னு சொன்னால் இவர் தானே. இவருக்கு ஒரு சின்ன மேஜிக் காட்டுறேன். பாய் பாய். தெரியாம சொல்லிட்டேன், இந்த காலத்துல பூதம் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. போஸ், எனக்கு வேலையை கொடுங்க, வேலையை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க. முதல்ல என் நண்பனை திருப்பி கொண்டு வந்து கொடு. இதோ உடனே போஸ். சாரி போஸ், லேண்டிங் ஏரியா தப்பாயிடுச்சு. உடனே எனக்கு வேலை கொடுங்கோ. பூதத்துக்கு ஒரு வேலை தயாரா இருக்கு. நீ என்ன பண்ற? முதல்ல எனக்கு சூடா சமோசா, அதுவும் இவ்வளவு சமோசா வேணும். ஓகே போஸ். வெரி குட், வெரி குட். ரொம்ப பிரமாதம் பூதம், ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ற? எனக்கு பெரிய பெரிய சமோசாவா கொடு. ஓ எஸ் போஸ். I'm sorry boss. இதுல இருந்து சமோசா வந்துகிட்டே இருக்கும், அத நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மோட்டோ, இந்த பூத நம்ம உயிரை எடுத்துற போல இருக்கு. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி தப்பிச்சிங்க. ஓடு. அட மோட்டு, எனது அருமை நண்பா, என் சகோதரா, ஏன்பா இப்படி பேய பார்த்த மாதிரி ஓடி வர? அப்படி என்னத்தை பார்த்த நீ? பிச்சு போட மாட்டேயா? நீதான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். சமோசாக்கு ஆசைப்பட்டு இப்போ ஒரு பூதம் எங்களை தோர்த்தது. அட, என்னப்பா பெணாத்திக்கிட்டு இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இந்த காலத்துல பூதம் எல்லாம் இல்ல. டாக்டர் ஜக்கா சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. இப்பெல்லாம் பூதம் இதெல்லாம் கிடையாது. போஸ், வேலை கொடுங்க போஸ். நீ பண்றது ஏதோ மேஜிக் பண்ற மாதிரில இருக்கு. நான் ஒண்ணும் முட்டாள் இல்லப்பா உன்னை பூதம்னு நம்புறதுக்கு. அட கதை கதை, எங்களை பார்த்தா காமெடியா தெரியுதா உனக்கு? நாங்க வளர்ந்த முட்டாள்லாம் கிடையாதுப்பா உன்னை பூதம்னு நம்புறதுக்கு. ரொம்ப பேசுறீங்க, கழுதையா மாறுங்க. போஸ், வேலை கொடுங்க. போகாதீங்க, நில்லுங்க. எங்களை பழையபடி உருமாத்திருங்க ப்ளீஸ். நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோங்க. எஸ் போஸ். வேலை கொடுங்கோ, வேலை கொடுங்கோ, வேலை கொடுங்கோ. மோட்டோ, நாம எங்க போனாலும் விட மாட்டான் போல இருக்க. துரத்திட்டு வரான். அந்த பெல் பண்ணைய மாட்டு கத்திக்கிட்டே வரட்டும். நாம எப்படியாவது இங்கிருந்து பறந்து போயிடணும். நான் நிறைவேற்றுறேன் போஸ். பத்துலு, ரோடு முழுக்க ஏன் இந்த மாதிரி புகை மண்டலமா இருக்கு?
அடே மோட்டு, இப்ப நாம வானத்துல பறந்துகிட்டு இருக்கோம். மேகங்களுக்கு நடுவுல தான் இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம். என்னது? அட பயப்படாதீங்க பாஸ், நிச்சயமா நீங்க கீழே விழ மாட்டீங்க. மோட்டு வளைஞ்சு வளைஞ்சு போ, அப்பதான் அவனால நம்மள பிடிக்க முடியாது. போ 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 போ. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே மை டியர் பாஸ். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு ஓகேன்ற. வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் பண்ணிடாத, சொன்னா கேளு. நீங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்களே பாஸ். நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்க இருப்பாங்க. அட அட என்னப்பா இது, தரைய காணல. காப்பாத்து. அடேங்கப்பா, நாயர் இங்க கூட கடையை ஓபன் பண்ணிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சரி வாங்க போய் டீ சாப்பிடுவோம் சூடா. ஏன் அண்ணாச்சி 2 டீ கொடுங்க. நல்லா ஏலக்காய் தூக்கலா போட்டு சுகரும் தூக்கலா போட்டு கொடுங்க. நான் எங்க இருக்கேன்? ஏங்க டீ தானங்க கேட்டோம். ஹலோ, ஏங்க இப்படி ஓடுறீங்க? நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தரைய காணோம். பயந்துக்கினப்பா. நாம இப்போ வானுலகத்துல இருக்கோம். ஆனா இந்த வானுலகத்துக்கு நாம எப்படி வந்தோம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இங்க யாருமே இல்லையா? ஏப்பா, யாராவது காப்பாத்துங்க. என்ன கிளைமேட்? கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிரமாதம். ஏப்பா சீக்கிரம் ஓடி. சிங்கம் சார் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. Why fear when Singam is here? பயப்படாதீங்க. நான் இந்த கிளைமேட்டை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேகமூட்டத்துல நான் இப்படி பறந்ததே இல்ல. பூமியில இருந்து வானத்துக்கு பறந்து வந்திருக்கோம். சிங்கம் சார் காப்பாத்துங்க. வானம் பூமிக்கு வரல, பூமி தான் வானத்துக்கு வந்திருக்கு. நாம 3 பேரும் சரியா மாட்டிக்கிட்டோம். அட பாவிகளா! எங்க ஓடுற சிங்கம் காப்பாத்து. சீக்கிரம். ஏய் நீங்க தள்ளிட்டு போங்க. சொன்னா கேளுங்க. சிங்கம் சார், நம்ம பூமியை காணோம். நாம இங்க வந்திருக்கோம். ஒரு விஷயம் சொல்லுங்க, நாம எப்படி இங்க வந்தோம்? இங்க இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது? எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. நானும் இப்ப அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒருவேளை கனவு காண்றேனா? சொல்லுங்க, நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க சார். எங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் எங்களுக்கு பிரியாணியா வாங்கி போடுங்க. நாங்க ரொம்ப பசியா இருக்கோம். என்ன இது? நேற்று மாதிரி கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. ஏய் பூதம், என்ன காரியம் பண்ணிருக்க? மறுபடியும் எங்களை பழையபடி பூமிக்கே கொண்டு போய் விட்டுரு. ரொம்ப பயமா இருக்கு. As your wish, boss. அடேங்கப்பா, உனக்கு சலாம் போடுறேன். நான் என்ன கனவு கண்டுட்டு இருந்தேனான்னு தெரியல. ஒருவேளை நான் பறந்துகிட்டு இருக்கனாலும் புரியல. பாரத் மாதா, உனக்கும் நான் சலாம் போடுறேன். சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு எங்களை பழையபடி மாத்திருங்க. சார், ஹெல்ப் ஹெல்ப். அடேங்கப்பா, எனக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரியுது. நான் என்ன கனவா காண்றேன்? நான் காண்றது கனவா என்ன? ஏய், நாம திரும்பவும் வந்துட்டோம். ஜாலியா வந்திருக்கானா? வேலை கொடுங்கோ. சீக்கிரமா எனக்கு ஒரு வேலை கொடுங்கோ. டாக்டர் ஜட்காவையும் எங்க நண்பர் கசிட்டாவையும் போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. போங்க. அப்படியே ஆகட்டும் பாஸ். கிராஷ் லேண்டிங்க்கு ரெடியா இருங்க. கிராஷ் லாண்டிங்கா என்னப்பா? சாரி பாஸ், எனக்கு லேண்டிங் ப்ராப்ளம் இருக்கு. பூதம், ஏற்கனவே இதே மாதிரி தானே லேண்டிங் பண்ணேன். கதகதா, இந்த பூத கடத்தலைங்க உயிர் எடுத்துரும் போல இருக்குதா?
அடே மண்டையா, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஓ, வேற ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் எங்க பழக்க தோஷம்தான். கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டோம்ல, அதான். மோட்டு எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரமா எடு, இல்லனா இவன் நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம செஞ்சிருவான். ஏய் மண்டையா, நான் சொல்லிருக்கல எனக்கு பசி எடுத்த மூளை வேலை செய்யாதுன்னு. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா, 6 காதையும் காட்டுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது பத்தலோ, அந்த சந்தேகம் என்னன்னு கேட்டேன்னா, இவ்ளோ பெரிய பூதத்தால எப்படி இத்தனூண்டு விளக்குக்குள்ள போய் அடைய முடியும்னு கேக்குறேன். என் இனிய பூத நண்பனே, தயவு செஞ்சு அந்த விளக்கை எங்களுக்கு காட்டு. அட நீங்களே பாருங்கப்பா, இவ்ளோ பெரிய பூதத்தால எப்படி இத்தனூண்டு விளக்குக்குள்ள போக முடியும்னு கேக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதோட மூக்கு கூட அதுக்குள்ள போகாதுப்பா. சோ நீ போய் சொல்ற, அடிங்க உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நான் இதுக்குள்ளதான் இருக்கேன். பாக்குறவங்க எப்படிப்பா இத நம்புவாங்க? வேணும்னா உள்ள போய் காட்டு, நம்புறோம். அது வரைக்கும் நம்பிக்கை வராது. அவ்வளவுதானே? இப்பவாவது நம்பிக்கை வந்துச்சா? வந்துச்சு. ஆனா இனிமேல் நீ அந்த விளக்குக்குள்ளே கடை. ஏன்னா அந்த விளக்கு விட்டு நீ வெளியே வந்தா எங்களுக்கு பெரிய பிரச்சனை. வெளியே விடுங்க சீக்கிரம். நீ எங்க எல்லாரையும் பாடா படுத்தி இருக்க. மறுபடியும் உன்னை வெளியே விடுறதுக்கு இங்க நிக்கிற எவனும் எழுத்தமாய கிடையாது. நீ உள்ளேயே கடை. மோட்டு, பத்லு, ஜட்கா, கசிட்டேடா, எல்லாரும் ஓடுங்கோ. நாக்குமுகா தின் தின், நாக்குமுகா தின் தின். நல்ல பையன் இந்த ஜின், வேலை செய்வான் இந்த ஜின். சும்மா உட்கார மாட்டான் ஜின், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஜின் ஜின். நாக்குமுகா தின் தின், நாக்குமுகா தின் தின். நான் தான் ஜின், நான் தான் ஜின். அட என்ன மோட்டு, இது வம்பா போச்சு. நாம 2 பேரும் தான் திருடனே இல்லையே, அப்புறம் எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? அதெல்லாம் தெரியாது. அவங்க துரத்துறாங்க, நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சீக்கிரமா அங்க பாரு, அந்த வீணா போன டான் எதையோ திருடிட்டு ஓடுறான். மோட்டு, நாம இந்த ஸ்பீட்ல போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. ஏதாவது சீக்கிரமா செய், யோசி. நான் என்ன பண்றது? எனக்கு வயிறு காலி அந்த மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது யோசி. ஐடியா. சமோசாவா? அடே மோட்டு, நாம என்ன அவன் கூட சேர்ந்து ரேஸா நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம்? ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்றா. ஸ்பீட கம்மி பண்றதுக்கு நான் என்ன இன்ஜினாவா இருக்கேன்? நீ என்னால முடியல. நீ ஏதாவது பண்ணு. ஐடியா. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது இம்பாசிபிள். சார், இவங்க என்ன திருடிட்டு ஓடி வந்தாங்க? இவன் என்ன திருடி இருக்கான் நீங்களே பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்ல இருந்து பஞ்சலோக சிலைய திருடி இருக்கான். இதோட விலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோடி கணக்குல இருக்கும். இவன் இந்த சிலைய திருடிட்டு இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். பஞ்சத்துல அடிபடவும் பஞ்சலோக சிலைய திருடிட்டானா? கோடி ரூபாயா? ஆமா. அப்படியா? அப்படின்னா சிங்கம் சார் சொல்ற மாதிரி இங்க ஏகப்பட்ட சிலை இருக்கணுமே. ஆமா, நிச்சயமா இருக்கு. நாமளும் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பணக்கார சிலைகளை கண்டுபிடிக்கலாம் மோட்டு. இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. பஞ்சலோக சிலைய திருடி நம்ம பஞ்சத்தை போக்கிக்கலாம். சீக்கிரம் சாப்பிடலாம். அவங்க 2 பேரும் இங்க ஏதோ சிலைய தேடி வந்திருக்காங்க. நீ ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படுற? என்ன பண்றாங்கன்னு போய் கேட்கலாம் வா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் பிரியமான சகோதரா, இங்க என்னப்பா பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏ மோட்டோ, அப்படி பேசாதப்பா. நாங்க உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். சரி மேட்ருக்கு வாங்க. எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அத நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். பத்துலு,
எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த குழிய கொஞ்ச நேரம் நீயே வெட்டிக்கிட்டு. எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்கு மோட்டு. கொஞ்ச நேரத்துக்கு இவங்கள குழி வெட்ட சொல்லலாமா? புதையல் நமக்கு கிடைச்சா எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம் மோட்டு. அப்படின்னா சரி, நீங்களும் கொஞ்ச நேரம் குழிய வெட்டுங்க. அதுல இருந்து புதையல் கிடைச்சதுன்னா அந்த புதையலை வித்து நாம பணமா மாத்திக்கலாம். அதுல இருந்து வர கோடி ரூபாயை 4 பேரும் பங்கு போட்டுக்கலாம். ஓ கஜகஜா, கோடி ரூபாயா? நாங்க இப்பவே நோண்ட ஆரம்பிக்கிறோம்பா. எனக்கு இந்த குழி நோண்டுறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதே. இதப்படி நீ இதப்படி நீ இதப்படி. கம் ஆன் ஆல் ஆஃப் யூ ஸ்டார்ட் நோண்டிங். ஆமா 20 வருஷமா எதுவோ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னனே தவிர குழிய நான் நோண்ட மாட்டேன் பா. கருப்பாம்பூச்சி மீசையை வச்சிட்டு என்ன ஒரு களவாணித்தனம். ஆஹா, ஏதோ புதையல் இருக்கு. ஜெய் ஹோ! இவ்வளவு பக்கத்துலயே வந்துருச்சு. கஜகஜா, யாராவது இருக்காங்களா? இந்த மோட்டு பத்துல எங்கப்பா போனாங்க? எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஆனா இங்க பாரு, அவங்க கொண்டு வந்து டார்ச் கீழே கிடக்கு. ஓ கஜகஜா, ஒருவேளை ஏதாவது மிருகம் அவங்கள சாப்பிட்டுருக்குமோ? அந்த மாதிரி மிருகம் ஏதாவது இருக்குமோ? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பூமிக்கு அடியில தான் அணுகொண்டாவே இருக்குதாம்ப்பா. ஓடலாம், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. நாங்க புதை கடல்ல மாட்டிக்கிட்டோம். அவங்கள விட்டுடுங்க. உள்ள அணுகொண்டா அவங்கள புடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கால் தடுக்கி புதை குழிக்குள்ள விழுந்துட்டோம். உங்க 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு காப்பாத்துங்க. ஓ கஜகஜா, அது வெறும் புதகுலி தானா? இந்த ஆளு சும்மா இருக்காம அணுகொண்டா இருக்குன்னு என்னைய பயமுறுத்திட்டாப்பா. ஓகே கம் ஆன். கஜா கஜா, இது 8 கால் பூச்சியோட வலைப்பா. 8 கால் பூச்சியோட வலையா? 8 காலை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வலையா? அது எப்படி பின்னுது? ஆஹா, இங்கிலீஷ் படத்துல வர மாதிரியே வருது. எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையுமே இந்த சிலந்தி ராணி மட்டும் தான் செய்ய முடியும். அரே நீங்கள ஷடப்பா இருங்கப்பா. இந்த மாதிரி 8 கால் பூச்சியை துரத்துறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதே. நீ போய் 8 கால் பூச்சி கூட சண்டைய போடு. என்னது, நான் சண்டை போடுறதா? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? என்ன ஒரேடியா மேல அனுப்பணும் முடிவு பண்ணிட்டியா? சொல்றத கேளுப்பா. நீ முதல்ல அந்த 8 கால் பூச்சி கூட போய் ஃபைட்டிங் பண்ணு. 8 கால் பூச்சி உன்னை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா 8 கால் பூச்சி தன்னோட உணவு வச்சு தான் சாப்பிடும். அப்படி சாப்பிடுற கேப்ப பார்த்து நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம். அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. எப்பா மோட்டு, இப்ப நீதான்ப்பா உன் நண்பர்களை காப்பாத்தி ஆகணும். ஒருவேளை உனக்கு இதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர் முச்சந்தியில உனக்கு செலவிக்கிறேன். மோட்டு எதுக்கு போனோம்? வேணும்னா நீங்க 2 பேரும் போங்க. என்னோட நான் போதையல் கிடைக்கும் சிலை கிடைக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. கோடி ரூபாய் பங்கு தரணும்னு வாயை பொளந்துக்கிட்டு வந்தல்ல. கூட்டு போயிடுவியா? ஏய், எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா நாங்க எஸ் ஆயிட்டோம். நிக்காம ஓடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கறதால வழுக்கு மண்டையில இருந்து தண்ணியா கொட்டுது. என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. இது என்ன புது சத்தமா இருக்கு? எங்க இருந்து வருது? எப்பா, சில நேரம் இந்த மாதிரி இடங்கள்ல ராட்சசங்க கூட இருப்பாங்க. இந்த ஆளு வேற சும்மா இல்லாம அனகொண்டா ஞாபகப்படுத்திட்டானே. அனகொண்டா இஸ் கமிங். somebody help me. அண்ணா கொண்டாவாது, தம்பி கொண்டாவாது, பயப்படாதீங்க. ஆஹா, பாறை உண்டு வருது. அங்கே நின்று என்ன தைரியம் தான் அப்படியே லெஃப்ட்ல திரும்புங்க. அப்படியே யூட்டர்ன் அடிங்க. அண்ணா, ரைட்ல போங்க. அட என்னப்பா இது, சொல்லி வச்ச மாதிரி நம்மளே தோர்த்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் 90 கிலோமீட்டர் வேகத்திலேயே ஓடுங்க. நானும் ஓடிட்டு தான்ப்பா இருக்கிறேன். எப்படி போனாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணுது. ரைட், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். அங்க பாருங்க, அந்த அபூர்வ சேலை அங்கதான் இருக்கு. நாம கோடீஸ்வரங்களா மாற போறோம். இந்த இடம் வரைக்கும் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது பொறி கூட இருக்கலாம். இந்த மாதிரி சிலை எடுக்கிறதுல எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குதுப்பா. இப்ப பாருங்க எப்படி எடுக்கிறானே. மோட்டு, பத்துலு, அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு நீங்க போனதும் அதை தூக்கி எங்க கிட்ட அனுப்பி விட்டுருங்க. டேய் டேய் டேய், நாங்க என்ன காத்தாடியா? எங்களை இப்படி நூல் கட்டி பறக்க விடுற? சொன்னா கேளு வேண்டாம்.
ஏற்கனவே நல்லா இருந்தா நாங்க ரெண்டு பேரும் கட்ட விட்ட மாதிரி ஆயிட்டோம். இப்ப கத்தி வேற விட்டீங்களா? ஜட்கா, இந்த காலத்துல யாருமே பட்டத்தை பறக்க வரதே கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி கசிட்டு, உனக்கு இதை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா? இப்ப நம்ம எப்படி சிலையை எடுக்க போறோம்? இவங்க எப்படி அதை எடுத்து அனுப்ப போறாங்க இங்க? காதல நக்மா பிரபுதேவா மாதிரி ஆயிட்டோம். சங்கரா, அட உங்களுக்கு என்ன பைத்தியம் கீதம் முடிச்சா? சீக்கிரமா எங்களை கீழே இறக்குங்க. டாக்டர் ஜட்கா சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மண்டையா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல மேல தூக்காத. சீக்கிரம் சீக்கிரமா இறக்குங்க. எங்களுக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டின உங்களுக்கு இந்த பொக்கிஷத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. ஆஹா, அடுத்த நிமிஷா. நிக்காம போறதுக்கு வழியை பாருங்க, சீக்கிரம். இப்ப எல்லாரும் 120 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு தயாராயிட்டீங்க. வேகம் கொஞ்சம் குறைஞ்சாலும் தஞ்சு போயிருவீங்க, சீக்கிரம். யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கதகதா, எதிரில இன்னொரு வழி தெரியுதுப்பா. எல்லாரும் கரெக்டா அதுல போட்டுருக்கோம். அப்பா, இந்த குகையில இருக்கிற இந்த வழி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலையே. அம்மா, மொத்தமா நீ தேஞ்சு. எடுத்த சிலை எங்க? அந்த சிலை யாருக்கிட்ட தலை இருக்கு? தப்பிச்சதை தம்பரா முடியும்னா இவன் சிலையை கேட்கறான், வீணா போட வென்று. அப்ப திரும்ப போய் தேடி பார்க்கலாமா? மோட்டோ இங்க இருந்து வெளியில தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இப்ப என்ன பண்றது? பசி எடுக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியும்ல, நீங்க ஏதாவது சொல்லு. ஐடியா. இங்க இருக்கிற நாம யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது. மேல இருந்து எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. நாம எப்படி இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போறது? இந்த தடவை உங்களை காப்பாத்துறது என் பொறுப்பு. ஜெய் ஹோ! நாம ஏதோ புராதனமான இடத்துக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாமே புராதன சிலைகள், புராதனமான படங்கள்னா இந்த இடத்துல நிறையவே இருக்கு. ஆமா, நாம வேற யாரோட வீட்டுக்கோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க கூட அந்த காலத்துல நம்மள மாதிரியே சேர் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அந்த காலத்துல இத கண்டுபிடிச்சதே இவங்க தான். அவங்க பேரு கூட என்னவோ எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இங்க பாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுல புதைஞ்ச ஒரு போட்டோ. அடடடடடா, இது கசிட்டாவோட பழைய காலத்து போட்டோ வாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? வாழ்த்துக்கள் மிஸ்டர் கசிட்டா, நாங்க உங்க பூர்வீகத்தை அழகா கண்டுபிடிச்சிட்டோம். அட லூசுங்களா, இது ஒண்ணு என் முன்னோரு கிடையாது. இது அவங்க போட்டோவும் கிடையாது. இந்த போட்டோ என்னோடது, இந்த வீடு என்னோடது. நீங்க பாம்பு போட்டு பொழந்தது என்னோட வீட்டை. நான் உங்களை சும்மா விட மாட்டேன்.